வணக்கம். அனதர் சைலண்ட் வீக்கெண்ட் ஃபார் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ். அருள்நிதியோடைய ரேம்போ டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். கண்ணாரவி நடிச்ச வெப் சீரிஸ் ஒன்று ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கு. மற்றபடி வில், கைலன், இறுதி முயற்சி மாதிரியான லோ பட்ஜெட் படங்கள் லோக்கியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வரிசையில் ரிலீஸ் ஆகிற படம் தான் இந்த மருதம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். மருதம் பசுமை விகடனில் கவர் ஸ்டோரி பண்ணுற அளவுக்கு இயற்கை விவசாயம் மூலமாக லாபம் பார்க்குற ஒரு விவசாயி தான் விதார்த் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு குட்டி பையனை கான்வென்ட்டில் படிக்க வைக்க நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்குற அளவுக்கு ரொம்ப பாசக்கார ஒரு அப்பா. திடீர்னு அவருடைய நிலம் ஏலத்தில் விடப்பட்டிருக்கு அப்படின்னு யாரோ வேலியெல்லாம் போடுறாங்க. இவர் போய் விசாரிச்சு பார்த்தா இறந்து போன அவருடைய அப்பா நிலத்து பேரில் கடன் வாங்கி அதை அடைக்கல, ஸோ அது ஏலம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல சொல்கிறாங்க. ஆனால் அவர் கடன் வாங்கலை. உண்மையாக நடந்தது என்ன, தன்னுடைய நிலத்தை விதார்த் எப்படி மீட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த மருதம். இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. நல்ல கதைகளை தேடி தேடி நடிச்சிட்டு வர நடிகர் விதார்த் ஹீரோவா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்லாம் கேள்வி கேட்காம கதைக்கு என்ன தேவையோ அதை சின்சியராக பண்ணுற ஒரு நடிகர். அஞ்சாமை, இருக்கப்பற்று, பயணிகள் கவனிக்கவும்னு வருஷத்துக்கு ஒரு நல்ல படத்தையாவது கண்டிப்பாக கவனிக்க வச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவருக்கு ஒரே ஒரு ரிலீஸ் இந்த மருதம் தான் நினைக்கிறேன். இதுலேயும் அதே அளவுக்கு சின்சியரான ஒரு போர்ட்ரேலை கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேரை தேடி தேடி போய் பார்த்து பேசிட்டு வருவார். அவர் நடக்கிறத அலையிறத பார்த்தா நமக்கே கால் வலிச்சு டயர்ட்லாம் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கோர்ட் ரூம் சீன்ஸையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் விதார்த். அருள்தாஸ், காமெடி டைம் மாறன், சரவண சுப்பையா, மேத்யூ வர்கீஸ் உள்ளிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நடிகர்கள் வேலையை முடிச்சுட்டு அட்டண்டன்ஸை போட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன ரோலில் வர தினந்தோறும் நாகராஜும் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ரக்ஷனா, மற்ற விவசாயிகள் கேரக்டர்ஸ், ஜட்ஜா வர ஒருத்தர்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அமெச்சூரான ஒரு நடிப்பையே கொடுத்துருக்காங்க. இசையை பொறுத்த வரைக்கும் ரகுநந்தனுடைய ஒர்க் நீட்டாக இருந்துச்சு. இயற்கை விவசாயி, பையன் மேலே பாசம், நிலத்தை அடகு வைக்கிறதுன்னு இந்த ஆரம்ப காட்சிகளை பார்க்கும்போது கதை எதை நோக்கி போகுதுங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. விவசாயிகள் கஷ்டம், வங்கி கடன்ற மாதிரி ரொம்ப மெலோ ட்ராமா பண்ணுவாங்க, கிளீஷியாவாக போவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த பக்கமே போகாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்ஃப்ளிக்ட் பாயிண்டை வச்சு கதையை நகர்த்திருக்காரு இயக்குனர் கஜேந்திரன். ஹீரோ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை புதுசாகவும் இருக்குது, தெரிஞ்சிக்க சுவாரஸ்யமாகவும் இருக்குது. தினந்தோறும் நாகராஜ் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தது கொஞ்சம் போங்கா தெரிஞ்சாலுமே கூட மேஜராக விதார்த்தை வச்சே கதையை நகர்த்தி ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு போயிருக்காரு இயக்குனர். இந்த கேஸை ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ண விதார்த் கலெக்ட் பண்ணுற டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் சரியான பதிலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்ன விதம், முதல் சீனில் வந்த ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ண விதம், இதெல்லாம் ஸ்மார்ட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. பட் ரொம்ப சுமாரான மேக்கிங்கும் ஸ்டேஜிங்கும் தான் இந்த படத்தை அதிகமாக பாதிக்கிற விஷயம். இதனால் நிறைய காட்சிகள் ரொம்ப செயற்கையாக ஃபீல் ஆகுது. விதார்த் நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட அந்த கேரக்டரோட தன்மையே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஆரம்பத்தில் பசுமை விடல ஆர்டிகல் வர அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரிஞ்சாலுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நெய்வா எதுவுமே தெரியாத ஆளாக சில காட்சிகளை காட்டுறாங்க. டக்குன்னு எம்ஓடி இது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ற மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் விவரமே இல்லாமல் பேங்க்கில் போய் கத்துறாரு. அதுவும் பேங்க்கில் ஒரு நல்ல மேனேஜர் கேரக்டர் ரொம்ப பொறுமையாக அவர்கிட்ட பதில் சொல்கிறாரு. அடுத்த நாள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இவர் சரி அப்படின்னு போயிட்டு அடுத்த நாள் சண்டை போடுறாரு. இன்டர்வல் பாயிண்ட்டுக்குன்னே ஒரு பேங்க் வேணும் அப்படின்னு வேணும்னே வச்ச மாதிரி தான் இருந்தது இந்த சீன். ஸோ ஸ்கிரிப்டோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீரோ கேரக்டரோட தன்மைங்கிறது மாறிட்டே இருக்கு. காமெடி டைம் மாறன் நடிக்கிற கவுண்டர்ஸ் 1-2 எப்பவும் போல நல்லா இருக்கு. அந்த கேரக்டரை வச்சு சில உணர்ச்சிகரமான விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேரக்டருமே கூட ஆர்கானிக்காக கதையோடைய போக்கில் வந்து போகாமல் ரேண்டமாக அப்பப்போ வந்து போகிறதுனால எந்த எமோஷனும் ஒர்க் ஆகலை. வழக்கமான கோர்ட் ரூம் ட்ராமா ட்ரீட்மெண்ட்லேருந்து விலகி ப்ராக்டிக்கலாக மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்ரோச் பண்ணது ஒரு நல்ல ஐடியா தான். பட் அகைன் அதுக்கான ஸ்டேஜிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி எடிட்டில் அவர் சொல்லப்படுற விஷயங்களோட ஆர்டரில் கொஞ்சம் ப்ளே பண்ணி அதை இன்னும் கூட சுவாரஸ்யமாக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இந்த கோர்ட் ரூம் காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. வைஃப் கேரக்டரும் அனாவசியமாகவே தெரியுறாங்க. மொத்தத்தில் இந்த மருதம் நல்ல இன்ஃபர்மேட்டிவான நல்ல மெசேஜஸை சொல்கிற ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு தமிழ் படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெறும் 104 நிமிஷங்கள் மட்டுமே ஓடுற கிளீன் யூ சர்டிஃபைட் படம் இது.